ஒரு முறை பத்திரிகையாளர் ஒருத்தர் ஓஷோ கிட்ட நீங்க கடவுளா இல்ல மனுஷனான்னு கேட்கிறாரு. அழகான புன்சிரிப்போட நான் ஒரு சாதாரண மனுஷன் பதில் சொல்றாரு ஓஷோ. பத்திரிகையாளருக்கு பெரிய ஆச்சரியம். இந்த மாதிரி குருமார்கள் எல்லாம் நான் தான் சாமின்னு சொல்லுவாங்களே, இவர் என்னடானா நான் ஒரு சாதாரண மனுஷன் பதில் சொல்றாரு. இன்னொரு கேள்வி கேட்டு மடக்குவோன்னு, ஆனா நீங்க தான் ஞானம் பெற்றவராச்சே, அப்புறம் எப்படி மனுஷன் சொல்றீங்க? ஓஷோ அமைதியா சொல்றாரு, ஞானம் அடையிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, அது மூடிய கண்களுக்கும் திறந்த கண்களுக்கும் உள்ள வித்தியாசம், அவ்வளவுதான். நானும் எப்போவுமே என் கண்களை திறந்தானே வச்சிருக்கேன், அப்போ எனக்கும் ஞானம் கிடச்சிருச்சான்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வருதா? ஓஷோவோட வரிகளுக்கான விளக்கத்தை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஞானம்னு அவர் குறிப்பிடுறது மந்திரங்கள் ஓதுறதோ காட்டில் உட்காந்து வருஷ கணக்காக தமம் பண்ணுறதோ இல்லை, அது ஒரு விழிப்புணர்வு நிலை. விழிப்புணர்வு இல்லாத ஒரு மனுஷன் எப்போவுமே கண்களை மூடிட்டே வாழ்றதுக்கு சமம். பயம், நான்ற அகங்காரம், உண்மை நிலை தெரியாத அறியாமை, இதெல்லாம் தான் அவனோட இயல்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தனால எப்படி சந்தோஷமாக தனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? விழிப்புணர்வு இருக்கிற மனுஷங்கிட்ட நிரந்தரமான ஒரு தெளிவு இருக்கும். சக மனுஷங்க கிட்ட அன்பா இருப்பான். எல்லா உயிர்கள் மேலையும் கருணையோடு வாழ்வான். இப்படிப்பட்ட ஒருத்தரோட வாழ்க்கை எவ்வளோ அழகா அமைதியா இருக்கும். விழிப்புணர்வு இல்லாம வாழ்றது வழி தெரியாத காட்டுல கண்ணை மூடிட்டு நடக்கிற மாதிரி. நாட்டுக்குள்ள நமக்கு தெரிஞ்ச வழியில கண்ணை திறந்துட்டு நடந்தாலே அவ்வளோ சிக்கல்களை சந்திக்க வேண்டியதா இருக்கு. அடுத்தனுடைய ஆச்சரியங்கள் 1000 வச்சிருக்கிற உங்க வாழ்க்கை நீங்க ஆசைப்பட்டபடி இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எப்பவுமே விழிப்பு நிலையிலே இருங்க. அது எப்படின்னு தெரிஞ்சா நான் ஏன் எங்க இருக்க போறேன்னு கேக்குறீங்களா? உங்களுக்காக சிம்பிளாக சில டிப்ஸ் சொல்லித்தரேன். இதை ஃபாலோ பண்ணால் நீங்களும் ஒவ்வொரு நொடியும் விழிப்புணர்வோடையே வாழலாம். அவேர்னஸ்னா தினமும் நடக்கிற வாழ்க்கை சம்பவங்களை தெளிவான அமைதியான மனநிலையில் அணுகணும். எதுக்கெடுத்தாலும் பிளைண்டாக ரியாக்ட் பண்ணக்கூடாது. உங்கள் மனசு சொல்கிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆடாமல் எது நல்லதோ அதை உங்கள் மனசுக்கு சொல்லி புரிய வச்சு அதன்படி அதை நடந்துக்க சொல்கிற ஆளுமை இருக்கணும். இதுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ப்ரெசண்ட்டில் ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழணும். நான் அந்த காலத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமான்னு பாஸ்ட்டுக்குள்ளே போய் புலம்புறது, இல்லை இன்னும் 5 வருஷத்தில் நான் இப்படி ஆயிடுவேன்னு கனவு கண்டுக்கிட்டே சோம்பேறியாக இருக்கிறது, ரெண்டுமே வேலைக்கு ஆகாது. முக்கியமாக எவ்வளோ மோசமான சூழ்நிலையையும் நம்பிக்கை இழக்காமல் அமைதியாக ஹேண்டில் பண்ண பழகணும். இதெல்லாம் ஈஸியாக நடக்கணும்னா நீங்கள் உங்கள் கண்களை மூடி உட்காரணும். ஹலோ, இப்போ தான் கண்ணை திறந்துட்டே இருந்தால் தான் ஞானம்னு சொன்னேன், அதுக்குள்ளே கண்ணை மூடி உட்கார சொல்கிறேன். என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கோவப்படாதீங்க. நான் மெடிடேஷனை பற்றி சொல்கிறேன். தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம் கண்களை மூடி அமைதியாக தியானம் பண்ண பழகுங்க. ஆரம்பத்தில் ஒன்றும் புரியாது, கண்டதெல்லாம் நினைவுக்கு வரும். ஆனால் பழக பழக ஒரு ஆனந்தம் வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் மனசை நீங்களே அழகாக கைட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. எப்போ உங்கள் மனசு உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சோ அப்புறம் இந்த உலகமே உங்கள் காலடியில் தான். வேற என்ன வேணும்? ஆசைப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறது நம்ம உரிமை. அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது. வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம்.